ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, கல்லையும் கரைய வைத்து விட்டாய். உன்னை மறந்திருந்து நீ வேண்டவே வேண்டாம் என்று நினைத்திருந்த அந்த உறவை உன் மீது நினைவு வரும்படியும், உன்னை நினைக்கும்படியும், மீண்டும் உன்னை தேடி வரும்படியும் உன்னுடைய அன்பை நீ அவருக்கு உணர வைத்து விட்டாய். கல்மனம் என்று நம்பியிருந்த அந்த உறவு இப்பொழுது பனி போல உருகி மீண்டும் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கெஞ்ச போகின்றார். கனவிலும் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயத்தை எளிதில் நினைவில் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னை வேண்டாம் என்று சுயநலமாக தூக்கி எறிந்து சென்று விட்டார் அவர். இவ்வளவு கல்மனம் படைத்தவரா அவர்? நான் அவரை எந்த அளவிற்கு உண்மையாக நேசித்தேன், உயிராக இருந்தேன். அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்று கூறும் அளவிற்கு நான் அவரை உண்மையாகவும் உயிராகவும் நேசித்தேனே. இப்படி என்னை புறக்கணித்து விட்டு சென்று விட்டாரே, என்னை தூக்கி எறிந்து விட்டாரே. இந்த பிரிவை என்னால் தாங்க முடியாமல் நித்தம் நித்தம் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று பலமுறை நீ என்னிடத்தில் அழுது கொண்டிருக்கின்றாய். நீ அழுதது போதும், உன் கண்ணீரை துடை. உன்னை வேண்டாம், உன் உறவே வேண்டாம், உன் சொந்தமே வேண்டாம், உன்னை பார்த்தால் எனக்கு நிம்மதியே இல்லை என்று உன்னை எடுத்தெறிந்து விட்டு உதறி சென்ற உன்னுடைய உறவின் மனநிலை இப்பொழுது மாறிவிட்டது. அவருக்கு எப்பொழுதும் உன் நினைவே இல்லாமல் இருந்ததால் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இப்பொழுது விட்டு சென்றதிலிருந்து உன் நினைவு அவரை தாக்கி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நினைவினால் அவர் என்ன செய்வது என்று புரியாமல் நித்தமும் உன்னிடம் சேர்ந்து விட வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நீ திரும்ப சென்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனம் முழுவதும் நீ திரும்பி வர வேண்டும், உன்னுடன் இணைந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது. அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. அக்காரணம் என்னவென்று நீயும் தெரிந்து கொள். அவர் உன்னை நினைக்கவே இல்லை. உன்னுடைய நினைவு சற்றும் இல்லாமல் நிம்மதியாகத்தான் இருந்தார். ஆனால் வெளியாட்கள் யாராவது உன்னை பற்றி கேட்டால் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடினார். ஒரு தொலைக்காட்சியோ அல்லது தொலைபேசியோ பார்க்கும் பொழுது கூட ஏதாவது ஒரு பாடல் அல்லது படத்தின் நிகழ்வுகள் அத்தனையும் உன்னையே அவருக்கு ஞாபகப்படுத்தின. இப்படி அவரே நினைக்க வேண்டாம் என்று நினைத்திருந்தாலும் அவரை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை அவருக்கு ஞாபகப்படுத்திவிட்டன. அதனால் இப்பொழுது அவர் உன்னை முழுமையாக புரிந்து உன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கின்றார். வருபவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!